நான் படிச்ச இமாம் ஹவுசுல் ஆலம் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எப்ப அல்லாஹ் ஒன்னு ஒரு பொருட்டா நினைக்கணுமான்னு கேட்டாங்க. ஆமா, ஒன்னு நீ பொருட்டா நினைக்காதேன்னா. அல்லாஹ் ஒன்னு பொருட்டா நினைக்கணுமா? அல்லாஹ் நினைக்கணும், என் அடியான் இவன் இந்த ஆளை வச்சுதான் நான் எல்லாம் செய்ய போறேன், இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் துன்யாவை காப்பாற்றுவேன், இந்த ஆளை வச்சு மழையை கொடுப்பேன், இந்த ஆளை வச்சு உலகத்தை பாதுகாப்பேன், இந்த ஆள் இருப்பதால என்னென்ன காரியம் நடத்துவேன் அல்லாஹ் உன்னை பத்தி பேசணுமா? ஆமா, நீ என்ன ஆயிரணும்? நீ லாஷையா ஆயிரணும். லாஷைனா நீ ஒண்ணும் இல்லாதவனா ஆயிரணும். நான் ஒண்ணும் இல்ல, நான் ஜீரோ தான், என்னை வச்சு ஒண்ணும் நடக்காது. யாரு தன்னை வச்சு ஒண்ணும் நடக்காதுங்கிறாங்களோ அவங்கள வச்சு உலகத்தையும் அல்லாஹ் காப்பாற்றுவானா. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் உங்களுக்கு எனக்கு தௌபீ செய்யல. இன்னைக்கு நம்மளை வச்சுதான் நிறைய நடக்குதாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நினைக்கிறோம். நான் இல்லைன்னா, நான் அடிக்கடி பயால சொல்லியிருக்கேன், என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களை சொல்லுவேன், ஏமா வாப்பா இருக்கிற வரைக்கும் உதவி செய்யறது கொடுக்கறது எல்லாம் சரிதான், ஆனா நான் உங்களுக்கு சொத்து சுகத்தை கொடுப்பேன், அது சுன்னத்து. அதை விட இன்னொன்னு கொடுக்குறேன். எந்த வாழ்க்கையா இருந்தாலும், எந்த கஷ்டமா இருந்தாலும், எந்த இன்பம் துன்பம் உங்க கையில அல்லாஹ்வை தந்திருக்கேன், ரப்ப தந்திருக்க. ரப்பிட கேளுங்க, எப்படி கேட்கணும், ரப்பை எப்படி பார்க்கணும், ரப்பை எப்படி சந்திக்கணும், ரப்பிட எப்படி கேட்கணும், ரப்பை எப்படி நெருங்கணும், எப்ப ரப்ப சந்தோஷப்படுவான், எப்ப ரப்ப கோவப்படுவான். இந்த பாடத்தை பிள்ளைகளுக்கு நடத்தி கொடுத்துட்டு சொன்ன, உங்க கையில அல்லாஹ்வையே கொடுத்து விட்டேன், நான் போயிட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அவங்க சொன்னாங்களே சுபைர், என் எஜமான்ட்ட போய் கேளுனாங்க இல்லையா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரப்பை கொடுங்கள், அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. அவனிடத்தில் பேச கற்றுக் கொடுங்கள், அவனிடத்தில் கையேந்த கற்றுக் கொடுங்கள், அவனுக்கு முன்னால் கண்ணீர் வடிக்க கற்றுக் கொடுங்கள், அவனுக்கு முன்னால் ரப்பே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லும் வாழ்க்கையை கொடுங்கள். எல்லாம் செய்யணும். அல்லாஹ் நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும். நான் ஒண்ணும் இல்லை நீங்க சொல்லுகிற போது அல்லாஹ் உங்களை வச்சு நிறைய வேலை வாங்கிட்டே இருப்பான். செலாமா இன்ஷா அல்லாஹ். நான் சரியான நேரத்துல முடிச்சுக்கிடுவேன். இங்க அல்லாஹ் எதையெல்லாம் பேச வைக்கிறானோ உங்களுடைய வாழ்க்கையா கொண்டு வரணும். ஆன்மீகங்கிறது, ஞான செய்திகள்ங்கிறது வெறும் கேட்கறதுலாம் இல்லை. இந்த வாழ்க்கைய எங்க சேகுமார்கள் எங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்க. இந்த வாழ்க்கையை நீங்க கத்துக்கிறணும், எடுத்துக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு விஷயத்தை எடுத்தா போதும், நான் ஒண்ணுமில்லைன்னு மட்டும் எடுத்து பாருங்க, உங்களை வச்சு இந்த துன்யாவுல பெரிய பறக்க செய்வான். நினைக்கவே முடியலையே. நம்ம கொஞ்சம் அப்படி எடுக்கும்போது ஒருத்தர் சொல்ல, ஹதரத் உங்களை மாதிரி துன்யாவுல யாரும் பாரு, நம்மளை எங்கேயோ ஏத்தி விட்டு போயிடுவார். அவர் ஏத்தி விட்டு போயிடுவாரு, அல்லாஹ் கீழே இறக்கி விட்டுருவான். அல்லாஹ் எப்ப ஏத்துறான்? நான் இறங்கும் போது அல்லாஹ் ஏத்துவான், நான் ஏறும் போது அல்லாஹ் இறக்குவான். அல்லாஹ்வுடைய சுன்னத். நீ இறங்கும் போதெல்லாம் உன்னை உயர்த்துவேன். சாலியங்கள் சொன்னாங்க, வாழ்க்கையில எந்த ஒரு துன்பத்திலும் இன்பத்திலும் நீ ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்க, யா ஹன்னான் யா மன்னான் சொல்லுங்க. இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, உன் மனசு கொஞ்சம் அலம்பாம ரெண்டையும் சரிசமமாக ஏத்துக்கிற வாழ்க்கை. அதுக்கு பின்னால உன்னை கொண்டு நிறைய பரக்கத்து உலகத்தில் எல்லாம் நடத்தணுமா? டெய்லி யா ஹன்னான் யா மன்னான் 13 தடவை ஓதணும். எத்தனை தடவை? யா ஹன்னான் யா மன்னான் 13 தடவை. யா ஹன்னான் யா மன்னான் அல்லாஹ்வுடைய பேரு. ஹன்னான்னாலும் அவன் தான், மன்னான் கோடிக்கணக்கான உபகாரம் செய்யறவன். யா ஹன்னான் யா மன்னான் 13 தடவை. காலையில ஓதுனாலும் மகரிப்ல ஓதலாம், ரெண்டையும் ஓதலாம். 13 தடவை டெய்லி ஓதிருங்க. அல்லாஹ் எப்படி ஆக்குவான்? உன்னுடைய இன்பத்திலையும் நீ மிதக்க மாட்டாய், உன் துன்பத்தில் நீ உடைந்து போக மாட்டாய். இன்பத்துல மிதப்பு வந்துச்சுன்னா கர்வம் வந்துடும், அதுல கொண்டு உன்னை விடமாட்டான் அல்லாஹ். துன்பத்துல உடைஞ்சு போன பள்ளிவாசலுக்கு வரமாட்டேன், அதை விட்டு அல்லாஹ் உன்னை காப்பாத்திடுவான். உன்னுடைய இன்ப துன்பங்களில் உன்னை மேம்படுத்தக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தர வேண்டுமா? யா ஹன்னான் யா மன்னான் டெய்லி 13 தடவை ஓதிரும். அல்லாஹ் உங்க எனக்கும் தௌபீக் செய்வானாக. ஹதரத் உமர் இப்னுல்